மே தீன பேரணி 138வது பேரணி வருகுது வார் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்கிட வருகுது வார் தோழர் சிறிதவர்கள் தலைமுறையாற்றினார். அடுத்ததாக சிஐடியின் மாவட்ட தலைவர் தோழர் எஸ் வாசுதேவன் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேதின கூட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் சிஐடியுடைய மாநில நிர்வாகிகள் உருவான அருமை தோழர் சந்திரன் அவர்களே, மாவட்ட உறுப்பினர் எங்களுடைய அருமை நண்பரும் தோழருமான ராமச்சந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய இந்த தினத்தில் புரட்சி நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் மே தினத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொழிலாளி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய சில அரசுகளும் அவர்கள் சட்டத்தை ஒரு பக்கம் பறித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் வாழ்த்து செய்து
ஓசூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக 132 ஆண்டுகள் அதற்கு முன்பாக கிடைத்தது மே தினம். இந்த மே தினத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு முதலாளியிலிருந்து உள்நாட்டு முதலாளியிலிருந்து அதை காலி பண்ண வேண்டும், அதை நீட்டு போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று காலையிலே கொடியேற்றும் நிகழ்ச்சி கேட்டபோது அங்கங்கே மாவட்ட நிர்வாகங்கள் அதற்கு அனுமதி வழங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தகவல். ஆனா காலையில ஓசூர்ல என்ன நிலைமை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா குண்டடி தடியடி என்று பல கட்டத்தில் அவர்களை உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாகத்தான் இன்றைக்கு 137 நாம் கொண்டாடி தொழிலாளர் தினமாக கொண்டாடி இன்றைக்கு ஓசூரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சிஐடி மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஸ்ரீதர் அவர்களே, முன்னிலை வகித்து எனக்கு முன்பு உரையாற்றிய சிஐடியுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் வாசுதேவன் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய ஏஐடிசியுடைய மாவட்ட துணை செயலர் செந்தில் அவர்களே, எனக்கு பிறகு விரிவாக இன்றைக்கு மக்கள் மன்றத்திலும் ஆகட்டும் சட்டமன்றத்தில் ஆகட்டும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே தினமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளரும் தனி சட்டப்பேரவை உறுப்பினரும் ஏஐடிசியுடைய மாவட்ட தலைவருமான டி ராமச்சந்திரன் அவர்களே, அதே போல மூத்த தோழர் ஏசிஐடியுடைய மாநில துணைத் தலைவர் அருமை தோழர் சந்தன் அவர்களே, நன்றி உரையிட்டிருக்கின்ற சிஐடியுடைய மாவட்ட தோழர் சிறுவன் அவர்களே, அதே போல் ஏஐடிசி சங்கத்தின் பெரு வியாபார சங்கத்தின் மாவட்ட செயலர் சின்னசாமி அவர்களே, மாவட்ட தலைவர் முபாரக் அவர்களே, ஏஐடிசி சங்க நிர்வாகிகளே, தொழிலாளர் தோழர்களே, அதே போல சிஐடி நிர்வாகிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை. இன்றைக்கு மே தின பேரணி என்பது பொதுக்கூட்டம் என்பது தொழிலாளருக்காக செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கு தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், சட்டத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் சட்டத்தை பல வகை மாற்றினாலும் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய வர்க்கத்துடைய அவர்கள் போராட்டம் குணம் என்பது இன்னைக்கு தொழிலாளர் மத்தியிலே குறைந்து இருக்கிறது. அதற்காக தான் இன்னைக்கு நிர்வாகிகள் தொடர்ந்து தொழிலாளர்கள் பழிவாங்குவதற்காகவும் அதே போல உரிமைகள் பறிப்பதற்கும் தொடர்ந்து இன்னைக்கு நிர்வாகங்கள் செயல்படுகிறது. ஏனென்றால் பல தொழிற்சாலைகளிலே சட்டத்தில் இருப்பது என்ன, ஒப்பந்த தொழிலாளர்கள் நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தக்கூடாது, அவர்கள் மறைமுகமாக உற்பத்தியில் ஈடுபடுத்தாமல் மற்ற வேலைகள் செய்யப்படுவது சட்டத்தில் உள்ளது. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக ஒரு தொழிற்சாலையிலே 10 விழுக்காடு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள், 90 விழுக்காடு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நேரடியில் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறார்கள். வரும் காலங்களிலே இன்றை நாம் தொடர்ந்து சிஐடியுமே ஏஐடிசி சிப்காட் பகுதியிலே பல ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி அந்த ஒப்பந்த பலன்களை பெறுவதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கும் தினமும் தொழிலாளர் நல அலுவலகத்திலே அல்லது மற்ற அலுவலகத்திலே இல்லை நீதிமன்றத்திலே தொடர்ந்து வழக்கை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழிலாளருடைய நிலைமை என்ன? எப்படியாவது தொழிலாளருக்கு தலைவர்கள் சம்பளம் பெற்றுக் கொடுத்துறாங்க, எப்படி சண்டை போட்டாலும் பணம் வந்துடுது, நம்ம எதுக்கு பேரடி பொதுக்கூட்டம் போனோம், காலையில் கொடியேற்றுறாங்க, சாயந்தரம் வீட்டில் வச்சு ஜாலியாக தூங்கிடலாம் அப்படின்ற நிலைமை இங்கே ஓசூரில் இருக்கு. இதே நிலைமை நீடிச்சா தொழிலாளிக்கு தலைவரும் இருக்க மாட்டான், தொழிலாளி இருக்க மாட்டான், நிர்வாகம் தான் தலைவர், நிர்வாகம் தான் தொழிலாளி, அந்த சூழ்நிலை மாறிடும். இதை தயவு செய்து தொழிலாளி மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் 137 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போராடி பெற்ற சுதந்திரத்தை தொழிலாளர் வர்க்கத்தை போராடி அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 137 ஆண்டுகளாக நமக்கு முன்பு சென்ற தலைவர்கள், நமக்கு வழிகாட்டிய தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும், அமல்படுத்த போராட்டத்தில் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஆனால் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய குணம் என்பது போராட்டத்திற்கே வர முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தொழிலாளர்களுடைய சுயலாபம் மேலோங்கி இருக்கிறது. இதனை மாற்றப்பட வேண்டும். மாற்றம் இல்லை என்றால் இங்கே தோழர் வாசுதேவன் பேசும்போது சொன்னார்கள், இங்க பல தொழிற்சாலைகள் சிப்காட் பகுதியிலே இன்னைக்கு தொழிற்சாலை தொடங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் நிலத்தை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு ஓசூர் முழுவதும், ஓசூர் மற்ற சூழலை முழுவதும் பல சாலைகள், பெரிய பெரிய சாலைகள் இன்றைக்கு செப்பரேட் பெரிய பெரிய சாலை உருவாக்குகிறார்கள். அந்த சாலை உருவாக்கிய பின்பு இங்க விவசாய நிலமே இருக்காது. விவசாய நிலம் 1 ஏக்கரை கொடுத்தோம், வாட்ச்மேன் வேலைக்கு போனோம். விவசாயி 4 ஏக்கர் எடுத்தோம், அவன் பையனுக்கு வேலைக்கு போனோம். அடுத்தது எங்க போய் நிற்க போறோம்? தொழிலாளர் வர்க்கம், விவசாயி எங்க நிற்க போறோம்? இந்த நிலைமையை தொடர்ந்து நம்ம தொழிலாளர்களும் இந்த இடதுசாரி அமைப்புகள் கண்காணித்து வருது. இதை மாற்றப்பட வேண்டும் என்றுதான் தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கான உரிமைகளை பெற்று தந்த தினம்தான் மே தினம் என்பது. மே தினம் என்பதோ உழைப்பாளி மக்களுக்கான உரிமைகள் என்பதோ சும்மா கிடைக்கவில்லை. யாரு போட்ட பிச்சையும் அல்ல, யாசகம் அல்ல. உழைப்பாளி மக்கள் காலங்காலமாக போராடி தியாகம் செய்து இன்றைக்கு இந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு தோழர்கள், நம்முடைய நிர்வாகிகள் மேதனத்தினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு 8 மணி நேர வேலைக்காக போராடி தியாகம் செய்த தோழர்களை நினைவு கூறுகிற இந்த நேரத்திலே தான் இன்றைக்கு 8 மணி நேர வேலைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. யார் மூலமாக வந்திருக்கிறது? இந்த நாட்டை காட்டுமிராண்டித்தனமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி மூலமாக இன்றைக்கு அந்த ஆபத்து வந்திருக்கிறது. யாருக்கு ஆதரவாக மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்? கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களுக்கான செயல்பாடுகளில் மோடி தலையிடுவது இல்லை. மாறாக இன்றைக்கு உழைக்கும் மக்களுக்கான உரிமைகளை பறிக்கிற தொழிலாளர் சட்ட திருத்தத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். தோழர் மாதையன் சொன்னார். இன்னைக்கு அதுக்குள்ளே எல்லாம் நான் செல்லவில்லை. அதில் இருக்கிற ஒரு சரத்து என்னவென்று சொன்னால், நீங்க கடந்த காலத்தில் இருக்கிற போராடிப்பட்ட உரிமைகளை எல்லாம் பறிக்கிறார்கள். போனஸ் பட்டுவாடா சட்டம், சம்பள பட்டுவாடா சட்டம், இப்படி ஏராளமான அந்த சட்டத்தை எல்லாம் சுருக்கி தொகுப்பாக்கி கார்ப்பரேட் முதலாளிகள் வசதிக்காக அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க பாருங்க, தொழிலாளர் சட்ட சீர்திருத்தமாமா. தொழிலாளர்களுடைய உரிமையை பறித்து முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டத்தை கொண்டு வருவதற்கு பேரு தொழிலாளர் சட்ட திருத்தம் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மாதையன் அவர்களே, சிஐடி தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஸ்ரீதர் அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர் ஆதில் அவர்களே, சங்கரப்பா அவர்களே, நூறு அவர்களே, மற்றும் பங்கேற்றிருக்கின்ற தொழிற்சங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் விரிவாக மே தின வரலாறு குறித்து உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார்கள். 138 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர்களுடைய உழைப்பை 16 மணி நேரம் 18 மணி நேரம் என்று சுரண்டி கொண்டிருந்தார்கள் ஆலை முதலாளிகள். ஆகவே 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று அமெரிக்காவுடைய சிகாகோ நகரங்களிலே உலக தொழிலாளிகள் ஒன்று கூடி அந்த உரிமைக்கான போராட்டத்திலே அன்றைய ஆட்சியாளர்கள் ராணுவத்தை ஏவி துப்பாக்கி சூட்டிலே பல்வேறு தலைவர்கள் உயிர் நீத்து பெற்றுக் கொடுத்ததுதான் 8 மணி நேர வேலை என்பது. இன்றைக்கு நாம் ஓசூரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த தியாக தினத்தை மே முதல் நாள் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் இனவெறி தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் ஒரு பக்கம், தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம். இன்றைக்கு நோட்டா அமைப்பு உலக அளவில் ராணுவ துருப்புகளை வைத்து இன்றைக்கு சாமானிய மக்கள் மீது, குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் மீது தாக்குதல் நடத்தி உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நேரத்தில் தான் இன்றைக்கு இடதுசாரி அமைப்புகள் இனவெறி தாக்குதலுக்கு எதிராகவும் மனித நேயத்துக்காகவும் தொடர்ந்து இன்றைக்கு
போராடி கொண்டு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் நூற்றாண்டு காலம் போராடி பெற்ற 46 தொழிலாளர் சட்டங்களை நீத்து போக செய்து 4 சட்ட தொகுப்புகளாக நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் பேச விடாமல் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 4 சட்ட தொகுப்புகளும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஒட்டுமொத்த தொழிலாளர் உரிமைகளும் பறிப்போய்விடும். தொழிற்சங்கம் அமைக்க முடியாது, தொழிலாளர்களுடைய உரிமைகளை கேட்க முடியாது, ஒப்பந்தமோ போனஸோ பிஎஃப்ஓ இதையும் தொழிலாளி வர்க்கம் கேட்டு பெற முடியாது. ஆகவே இன்றைக்கு மோடி அரசாங்கம் என்பது தனக்கு வேண்டிய நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் வேண்டிய சட்டங்களை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறது. அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு 2 இடதுசாரி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் மத்தியிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். நாட்டு மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். என்ன சொன்னாரு? நான் ஒரு விவசாயியுடைய பையன், எங்களுடைய அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விற்கிறாரு, விவசாயியுடைய கஷ்டங்கள் நன்கு நான் அறிஞ்சவன், நான் ஆட்சிக்கு வந்தால், நான் பிரதமரானால் விவசாயிய வாழ்க்கையில சுபிட்சத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன மோடி ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க? கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பயிர் செய்து விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, அவமானம் தாங்க முடியாமல் இன்றைக்கு விவசாயிகள் மோடி ஆட்சியில் 10 லட்சம் பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு 7,000 கோடி தான் விவசாயிகள் வாங்கிய கடன். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கோடி ரூபாய். இதே போல கடுமையான வறட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு விவசாய அமைப்புகளெல்லாம் போய் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க, பிரதமரை பார்க்க போனாங்க. விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர். என்ன சொன்னாரு? விவசாயிகள் வாங்கிய கடன் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கடனா. இன்றைக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, அம்பானிக்கு, அதானிக்கு, பக்கத்தில் இருக்கிற மல்லையாவுக்கு, நீரவ் மோடிக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார். அது விவசாயிகளுக்கு வரா கடனா. அப்படி என்றால் இவர் விவசாயிகளுக்கான பிரதமரா? 132 கோடி மக்கள் கொண்ட இந்த நாட்டில் 70% மக்கள் விவசாயிகள் வாக்களித்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பிரதமராக இருக்கின்ற இவர் விவசாயிகளுக்கான பிரதமரா இல்லை கார்ப்பரேட் முதலாளிக்கான பிரதமரா என்ற ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் விவசாயிகள் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்.